காவல்துறைக்கு அவர்கள் எதிரிகள் அல்ல. நாங்கள் ஏன் அவங்கள போய் சுடணும்? எங்கள் எதிரிகளா, பரம்பரை விரோதிகளா? அதெல்லாம் இல்லை. டிஸ்சார்ஜிங் அவர் டியூட்டிஸ். சரணடைஞ்சதுன்னு யார் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது? அவங்க தான் சார் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. அப்படி தான் சார் எல்லாருமே வந்து சொல்லுவாங்கம்மா. இப்போ கைது பண்ணுறவங்க சொல்லுவாங்க, போலீஸ் ரெக்கார்ட் படி தேவர் அரெஸ்டட். அவனுக்கு ஒரு டெத்து, ஒரு அக்யூஸ்ட் இறந்துட்டார் அப்படின்றத பற்றி தான் நினைக்கிறீங்க. போலீஸ்காரங்க மனுஷங்க இல்லையா? அவங்களுடைய லைஃபுக்கு சேஃப்டிலாம் நீங்கள் யாரும் பார்க்கவே மாட்டீங்களா? 2 பேர் கையில் காயத்தோட கட்டு போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலையா? ஒரு போலீஸ்காரர் வந்து பொதுமக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக இருக்கார். அவரை போய் ஒருத்தன் வெட்டுறான், அவரை ஒரு இன்ஜுரி பண்ணுறான் போது சுடாமல் இருக்க முடியுமா? கத்தி எப்படி வந்துச்சு, அருவா எப்படி வந்துச்சுன்ற கேள்விக்குள்ளே போக வேண்டாம். அந்த இடத்துல போலீஸ்காரரை வந்து இந்த அக்யூஸ்டை அட்டாக் பண்ணுறாரு, அதனால் ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸு சுட்டுறாங்க. இதுதான். இதுக்குள்ளே வந்து யூ கேனாட் கண்டக்ட் போஸ்ட்மார்ட்டம். இந்த போலீஸ் விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஆஃப்டர் 7:30 மார்னிங் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது 4:30க்கு ஆயுத கிடங்குக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான அவசியம் என்ன சார் இருக்குது? என்கவுண்டர் இஸ் ஆக்சிடென்டல், இட் இஸ் அ கோஇன்சிடென்ஸ். அதுக்கு வந்து ரீசன்ஸ் கிடையாது. எதுக்காக அவர் சுடப்பட்டார், இத்தனை மணிக்கு ஏன் சுடப்பட்டார், பர்டிகுலராக இவரையே சுட்டாங்க. அவர் வந்து போலீஸ்காரங்களை அட்டாக் பண்ணார், சுடுறாங்க, அவ்வளோதான். இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட IPS ஆஃபீஸர் மிஸ்டர் சிவனாண்டி அவர் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? ஓஹோன்னு இருக்கம்மா. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். ஆக்சுவலி இல்லை, கடவுள் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்காருமா. அதனால் நம்ம வந்து எப்பயுமே ஓஹோன்னு இருக்கேன்னு சொல்லணும். இல்லைன்னா அவர் என்ன நினைப்பார், இவனை எப்படியுமே திருப்திப்படுத்த முடியாது, இருக்கிறத எடுத்துருவோன்னு நினைப்பார். நமக்கு எல்லாத்துக்கும் மேலே நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், நல்ல மனைவி, எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஹெல்த்து, படுத்தா தூக்கம் வருது, சாப்பிட்டா பசிக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? எவ்வளோ பெரிய பணக்காரங்க சம்பாரித்து கோடியாக வச்சுட்டு சாப்பிட முடியாமல் இருக்காங்க. எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்க தூங்க முடியாமல் இருக்காங்க. நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவன் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்னம்மா வேணும்? அதனால் யாரும் கேட்டால் நான் ஓஹோன்னு இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதில் நீங்கள் கேட்டாலும் ஓஹோன்னு இருக்கேன். ஐம் ஆல்வேஸ் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், மன நிறைவாக இருக்குது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக்ஸ். இப்போது வந்து இந்த என்கவுண்டர் விஷயம் இப்போது வந்து எவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பார்க்கப்படுது சார். இப்போ இந்த என்கவுண்டரில் மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, தான் வந்து சரணடைஞ்சிருக்காரு அவரோட சேர்ந்து 11 பேரும் வந்து தானாகவே வந்து சரணடைஞ்சிருக்காங்க. சரணடைஞ்சவங்க ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்க, நான் தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி சரணடைஞ்ச ஒருத்தர் தப்பிக்க நினைக்கணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரியான ஒரு யோசனை கூட எப்படி சார் வரும்? நான் தான் சரணடைஞ்சிட்டேன், நான் சரணடைஞ்சதுக்கப்புறம் நான் ஏன் தப்பிக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை எதுக்கு ஒரு பர்சனுக்கு வரப்போகுது? ஸோ இதை எதை மாதிரி சார் பார்க்க முடியும் இந்த விஷயத்தை? வெளியில் இருக்கிற நமக்கு, உங்களுக்கு குறிப்பாக இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றுறது இயற்கை. ஆனால் சரண்டர் ஆகிட்டான்னு சொல்கிறீங்க, காவல்துறை கைது பண்ணியிருக்கு. அன்னைக்கு என்ன மனநிலையில் அவன் இருந்தான், அடுத்த நாள் என்ன மனநிலைக்கு போனான்னு சொல்ல முடியாதுமா. சரணடைஞ்சிருக்காங்கன்றது வந்து சரணடைஞ்சது தான் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. போலீஸ் தான் சார் வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. சரணடைஞ்சதுன்னு யார் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது? அவங்க தான் சார் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. அப்படி தான் சார் எல்லாருமே வந்து சொல்லுவாங்கம்மா. இப்போ கைது பண்ணுறவங்க சொல்லுவாங்க, போலீஸ் ரெக்கார்ட் படி தேவர் அரெஸ்டட். அதுதான் நான் பேச முடியும். சரியா? தேவர் அரெஸ்டட். அன்னைக்கு அரெஸ்ட் ஆகிறவன் அடுத்த நாள் வந்து அவன் மனநிலைமை என்ன மாறுமோ சொல்ல முடியாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் மனம் மாறலாம். அதனால் அது அப்படி இருந்தவன் இப்படி பண்ண முடியுமான்னா அதுக்கு ஹேஷியங்களுக்கெலாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுமா. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, காவல்துறைக்கு அவர்கள் எதிரிகள் அல்ல. நாங்கள் ஏன் அவங்கள போய் சுடணும்? எங்கள் எதிரிகளா, பரம்பரை விரோதிகளா? அதெல்லாம் இல்லை. டிஸ்சார்ஜிங் அவர் டியூட்டிஸ். இந்த மாதிரி எங்களுக்கு லைஃபுக்கு டேஞ்சர் வருது, எங்களோட உயிருக்கோ அல்லது உடைமைக்கோ அல்லது ப்ராப்பர்ட்டிக்கோ ஒரு பாதுகாப்பு இல்லை வருதுன்ற சமயத்தில் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்குமா, ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு
மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ம். ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்புக்காக, தமிழில் சொல்ல வந்தால் தற்காப்புக்காக ம். காவல்துறையினர் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. அந்த மினிமம் ஃபோர்ஸ் அவன் போலீஸ்காரங்களை அட்டாக் பண்ணியிருக்கான், அதனால் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் ஃபோர்ஸு கொல்ற அளவுக்கான சட்டத்திலே சொல்லியிருக்கு, மினிமம் ஃபோர்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் காசிங் டெத் அப்படின்றது. அதில் அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு, அந்த சமயத்தில் எப்படி வந்துச்சுன்றதை ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் நடந்து போயிருக்கும்மா. இதில் போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ இதில் போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கோ ஒரு இடமே இல்லை. சார் இப்போ உங்களோட பாயிண்ட் ஓகே, உங்களோட வாதம் இப்படி இருக்கும்போது இல்லை இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி தெரியுமா இருக்குது, மர்மமாக தான் சார் இருக்குது. இப்போது திருவேங்கடம் அவர்கள் 2015-2016 இதே பிஎஸ்பி, இதே பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட மாவட்ட தலைவரான தென்னரசுவை வந்து கொலை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் திருப்பியும் இதே ஒரு 8 வருஷ கேப்பில் மாநில தலைவர் கொலை பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சார் அவரோட ரேஞ்ச் உயர்ந்திருக்கு, அப்படி தான் பார்க்கணுமா? இல்லைம்மா, இதில் கொலையில் வந்து ரேஞ்ச் உயருது, மாவட்ட தலைவர் மாநில தலைவர்னா இன்கேஸ் அவன் நாளைக்கு ஒரு எந்த பொறுப்பிலும் இல்லாமல் யாராவது ஒருத்தனை மட்டும்தான் அவன் ரேஞ்ச் குறைஞ்சிச்சுன்னு சொல்லுவீங்களா? இல்லை சார், இது ஒரு ஒரு கேங் வாரா, இது வந்து ஒரு இப்போ ரூலிங் பார்ட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து கேங் வாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து எடுத்து சொன்னதே அவங்க தான் சார். இது வந்து கேங் வாரா பார்க்கப்படுறது. ஒவ்வொரு அரசியல்வாதிகள், ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களாம் வந்து இங்கே எடுத்து வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இது ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஓகே, உங்களோட வாதப்படியே வரும்போது கையில் வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு ex-IPS அவர் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா ஹேண்ட்கஃப் போட்டிருக்காங்க, இயற்கை உபாதையை கழிக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் போலீஸ் இந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் அவர் இயற்கை உபாதையை வந்து கழிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட எப்படி சார் திடீர்னு பிஸ்டல் வரும்? கஸ்டடியிலேருந்து ஒருத்தரை நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது எப்படி சார் அவர்கிட்ட பிஸ்டல் இருந்தது கையில்? அது கூட வந்து போலீஸ் அவங்க பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு கொஸ்டின்ஸ் தானே சார். இதுக்கு எப்படி சார் நீங்கள் பதில் சொல்லுவீங்க? இல்லைம்மா, ஒரு என்கவுண்டர் நடந்துருச்சு அப்படின்றத பற்றி தான் பேச முடியும். அந்த சூழ்நிலையை வந்து அன்னைக்கு அந்த ஸ்பர்ராத மொமெண்ட்டில் அன்றைக்கி இருந்த சூழ்நிலை எப்படி நடந்துச்சுன்றதா அன்றைக்கி ஸ்பாட்டில் இருந்த ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை. நம்ம வெளியில் இருந்து வந்து இது எப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு பலர் பல விதமாக சொல்லலாம். அவங்க அந்த நிலைமையில் இதே அதிகாரிகள், இதே ஒரு சிலர், நீங்கள் யாரோ ஒரு சிலர் சொல்கிறதா சொல்லுங்கள், பலர் பல விதமாக இல்லை சார். அதனால தான் நான் வந்து அண்ணாமலை அவர்களை சொன்னேன். ஏன்னா அவர் ஒரு ex-IPS ஆஃபீஸர் தானே சார். அவர் ஒரு IPS ஆஃபீஸர் தானே சார். கான்ட்ரவர்சியில் போக விரும்பலை. ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சொல்கிறது இப்படி தான், அப்படிக்கா சொல்ல. அன்னைக்கு சீனில் அன்னைக்கு சம்பவத்தில் யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ அன்னைக்கு என்ன காரணம், என்ன சூழ்நிலை, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை அவங்க தான் சொல்ல முடியும். எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் இப்போ நானே வந்து இதை பண்ணியிருக்க முடியும், இது ரைட்டு தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்தவித ஒரு இது கிடையாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்டர் விச் இது இஸ் லேட் டு த என்கவுண்டர் அப்படின்றத பார்க்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள்லாம் நினைக்கிறீங்க அவனுக்கு ஒரு டெத்து, ஒரு அக்யூஸ்ட் இறந்துட்டார் அப்படின்றத பற்றி தான் நினைக்கிறீங்க. போலீஸ்காரங்க மனுஷங்க இல்லையா? அவங்களுடைய லைஃபுக்கு சேஃப்டிலாம் நீங்கள் யாரும் பார்க்கவே மாட்டீங்களா? 2 பேர் கையில் காயத்தோட கட்டு போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலையா? ஒரு போலீஸ்காரர் வந்து பொதுமக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக இருக்கார். அவரை போய் ஒருத்தன் வெட்டுறான், அவரை ஒரு இன்ஜுரி பண்ணுறான் போது சுடாமல் இருக்க முடியுமா? கத்தி எப்படி வந்துச்சு, அருவா எப்படி வந்துச்சுன்ற கேள்விக்கெல்லாம் போக வேண்டாம். அந்த இடத்துல போலீஸ்காரரை வந்து இந்த அக்யூஸ்டை அட்டாக் பண்ணுறாரு, அதனால் ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸு சுட்டுறாங்க. இதுதான் இதுக்குள்ளே வந்து யூ கேனாட் கண்டக்ட் போஸ்ட்மார்ட்டம். இது நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து இப்படி சொல்லி முடிச்சிட்டீங்க சார். இப்போ எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டினாக தானே சார் இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுமா. அன்னைக்கு இருந்தவங்க அந்த ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்றது அவங்க சொல்கிறது தான் உண்மை. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் மொழியை. வெளியில் இருந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இல்லை இப்படி நடக்கலை, அந்த சமயத்தில் வெயில் அடிக்கலை, அந்த சமயத்தில் 7:30 மணிக்கு காலையில் 7 மணிக்கு போக வேண்டிய என்ன இருக்குது, 5 மணிக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது சார். அப்படி உங்களோட பாயிண்ட்டுக்கே நான் வரேன் சார். யூஸ்வலி வந்து இப்போது நாங்கள் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது ஓகே சார், அங்கே இருந்தால் தான் எல்லாமே தெரியும். இந்த போலீஸ் விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஆஃப்டர் 7:30 மார்னிங் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது 4:30க்கு ஆயுத கிடங்குக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான அவசியம் என்ன சார் இருக்குது? அவ்வளோ ஏர்லி மார்னிங் அப்படி என்ன சார்? இல்லை 7:30க்கு மேலே தான் நடக்கும்ல, ஒன்றும் சட்டமோ நடைமுறையோ இல்லைம்மா. இதெல்லாம் வந்து எப்போ நடக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்துச்சு அப்போ தான் நடக்கவே ஒழிய, ஒரு அக்யூஸ்டை வந்து ஆயுத கிடங்கு கூட்டு போகிறோம், கன்வென்ஷன் சொல்லியிருப்பான், அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் விட்னஸ் மூலம் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் போலீஸ் பண்ணலை, விட்னஸ் மூலம் ரெக்கார்ட் பண்ணி அவன் சொன்னதை வெரிஃபை பண்ணுறதுக்கு அவன் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஆயுத கடைக்கு கூட்டு போயிருப்பாங்க. லேட்டாக இருக்கலாம், ஏர்லி மார்னிங் கூட்டு போவாங்க, நைட் சொல்லியிருப்பான், காலையில் போயிருப்பாங்க, இல்லாட்டா காலையில் சொல்லியிருப்பான், உடனே கிளம்பியிருப்பாங்க. அவன் சொன்னோடனே போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் போகணுன்னு போயிருப்பாங்க இல்லையா?
காலையில் தான் போகணும், இது ஆஃபீஸ் ஒர்க்காது 10 மணிக்கு கரெக்டாக 10 o'clock போகணும் அப்படிலாம் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நேரம்லாம் குறிக்கவே முடியாது. ஓகே. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ நடந்துச்சோ அதுக்கு எதிர் நடப்பு தான் இருக்குமே ஒழிய இதுக்கு நேர காலங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுமா. சார் அப்போ சரி ஓகே. இப்போ இதுலேயே இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அவரை வந்து அந்த பர்சனை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் வந்து புழல் ஏரியாவில் வந்து இந்த வில்லேஜ் ரோடு அந்த இடத்துல வந்து அவரை வந்து இந்த ஆயுத கடங்க கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவர் வந்து என்ன சார் 7 kilometers வந்து ஓடியே போயிருப்பார். அதெல்லாம் சான்சஸ் இருக்குமா சார்? அவர் அப்புறம் தான் என்கவுண்டர் பண்ணுறதா வந்து பேசப்படுதே சார். எனக்கு இந்த 7 கிலோமீட்டர் பேர் தெரியல. ஆனால் ஒரு அக்யூஸ்ட் வந்து டெஸ்பரேட்டாக தப்பிச்சு ஓடணுன்ற வந்து 7 கிலோமீட்டர் இல்லை, 70 கிலோமீட்டர் ஒன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரணடைஞ்சவங்க எதுக்கு சார் தப்பிச்சு போகணுன்ற அந்த ஒரு கொஸ்டின்? முதல்ல அந்த கேள்வியை கேட்டீங்க. ஆமாம் சார். முதல் நாள் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது இருந்த மனநிலைக்கும் அடுத்த நாள் அவர் தப்பிச்சு போக முயற்சி பண்ணதுக்கு இருந்த மனநிலைக்கும் வித்தியாசம் இருந்துக்கும். மனுஷனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மனநிலைகள் மாறும். ராத்திரி படுத்து எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு படுக்கிறவன் வேறு மாதிரி நினைப்பான். அப்படி தான் வந்திருக்கும். இதுக்கு வந்து எப்படி சார் அப்படி சொல்ல முடியாதுமா. எந்த விஷயத்தையுமே அறுதியிட்டு கூறுவதற்கு இது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலை. இது மனித வாழ்வு. காவல்துறை, குற்றவாளி இவர்களுடைய வாழ்வு. காவல்துறையுடைய உயிருக்கும் உடமைக்கும் ஒரு பாதுகாப்பின்மை, ஒரு ஆபத்து வரும்போது அது எப்போ வருதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு குற்றவாளி ஒரு போலீஸ் அதிகாரி எத்தனை மணிக்கு அட்டாக் பண்ணுவான், எப்போ அட்டாக் பண்ணுவான், இதை குறித்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை அட்டாக் பண்ணுறான், இவங்க ரைட் ஆஃப் செல்ஃப்னு சொல்கிறாங்க. சார் இப்போது திருவேங்கடம் அவரோட வந்து 11 பேர் இருக்காங்க. இப்போ திருவேங்கடம் தான் முக்கியமான ஒரு கான்ஸ்பிரேட்டராக அங்கே பார்க்கப்படுது சார். அவர் தான் வந்து முக்கியமான ஒரு கான்ஸ்பிரேட்டராக பார்க்கப்படும் போது அவரை நீங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மிச்சம் இருக்கிற 10 பேரையும் இப்படி தான் என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. இல்லைம்மா, நீங்கள் அவர் ஒரு முக்கியமான கான்செப்ட்டு, அப்படி அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விசாரணைக்கு அப்படின்னு தெரிஞ்சு பிளான் பண்ணியில் அவரை சொன்ன மாதிரி என்கவுண்டர் இஸ் ஆக்சிடென்டல்மா. என்கவுண்டர் இஸ் ஆக்சிடென்டல். இட் இஸ் அ கோஇன்சிடென்ஸ். அதுக்கு வந்து ரீசன்ஸ் கிடையாது. எதுக்காக அவர் சுடப்பட்டார், இத்தனை மணிக்கு ஏன் சுடப்பட்டார், பர்டிகுலராக இவரை ஏன் சுட்டாங்கன்னு அவர் வந்து போலீஸ்காரங்களை அட்டாக் பண்ணாரு, சுடுறாங்க, அவ்வளோதான் சார். அவுட் ஆஃப் 11ல் அவர் தான் முக்கியமான ஒரு A1 குற்றவாளி இல்லை கான்ஸ்பிரேட்டராக பார்க்கப்படும் போது அவரே என்கவுண்டர் பண்ணியாச்சு அப்படின்னா அப்போ உண்மைத்தன்மை எப்படி வெளியில வரும்ன்றதை நீங்க நம்புறீங்க சார்? இமேஜினேஷனான இந்த கற்பனையான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் 1வது அக்யூஸ்டா, முக்கியமான அக்யூஸ்டா, 2வது அக்யூஸ்டான்னு இல்லைம்மா, அவன் தான் போலீஸ் அட்டாக் பண்ணுறான், அதனால் சொல்கிறாங்க. இவன் போலீஸ் அட்டாக் பண்ணும்போது ஒரு சாதாரண அக்யூஸ்ட் சுடுன்றதுக்கு சுட முடியுமா? அப்படி இல்லை. இவன் முக்கியமான ஆளாக இருந்தாலும் அல்லது ஒரு சாதாரண ஆளாக இருந்தாலும் இப்படி பிஹேவ் பண்ணி தான் அவனை சுட்டிருப்பாங்க. என்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வரும்போது ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸில் ஐ ஹவ் பீன் ஆத்தரைஸ் டு யூஸ் ஃபயர் ஆர்ம்ஸ். அப்போ தான் யூஸ் பண்ண முடியும் ஒழிய அதை முக்கியமான அக்யூஸ்ட் மேலே தான் யூஸ் பண்ணணும், ஆர்டினரி அக்யூஸ்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாதுமா. அன்றைக்கி நடந்த சூழ்நிலையில் அவன் போகும்போது அவன் தப்பிக்க பார்க்குறான், ஃபயர் ஆர்ம் யூஸ் பண்ணிட்டு தப்பிக்க பார்க்குறான், அதனால் போலீஸ் விடுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்கு இந்த மாதிரி ஒரு அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமில், இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிஸி ஸ்கெட்யூல் அவர் வீட்டு வாசல்லையே வந்து கொலை பண்ணும்போது சட்டம் ஒழுங்கு இங்கே பேசப்படுறதா இருக்குல்ல சார்? இது மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் இப்போ அரைஸ் ஆகுது. ஒரு மாநில தலைவர், தேசிய கட்சி மாநில தலைவருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னா மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்ன்ற ஒரு கேள்விக்குறி இங்கே வருது இல்லை சார்? எந்த கொலையுமே நான் நியாயப்படுத்தி பேசுறதுக்காக சொல்லலை. அவர் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை ஒரு துரதிருஷ்டமான கொலை. யாரையும் கொலை பண்ணக்கூடாதுன்றதான் எங்களுடைய விருப்பம். ஒருத்தரை வந்து அடித்தாலும் சரி, கத்தியை வச்சு குத்தினாலும், காயப்படுத்தினாலும், அருவாளை வச்சு வெட்டினாலும், கொலை பண்ணாலும் இன்ஜுரி இஸ் அன் இன்ஜுரி, லாஸ் ஆஃப் லைஃப் இஸ் லாஸ் ஆஃப் லைஃப். அவர் வந்து இது மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். ஆனால் எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே காவல்துறை துப்பாக்கியோட பந்தோபஸ்து போட்டுலாம் வைக்க முடியாதுமா சார். 8 கோடி பேர் இருக்கோம். 8 கோடி பேரில் மெட்ராஸில் 2 கோடி பேருக்கு மேலே பாப்புலேஷன் இருக்காங்க. இதில் எந்த இடத்துல யார் வர்றான் அப்படின்றது எல்லாத்தையும் மைனூட்டாக பார்க்க முடியாது. பெரும்பாலான இடங்களில் வந்து செக் பண்ணலாம், வெஹிக்கிள் செக் பண்ணலாம், போலீஸ் சந்தேகப்பட்டால் அவனை நிப்பாட்டி கேட்கலாம், அல்லது அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் போகலாம், வரலாம். 7 பேர் திடீர்னு வர்றான், அவன் வீட்டு முன்னால் அவர் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, பண்ணிவிட்டு ஓடி போகிறான், ஓடி போய் சரண்டர் ஆகிடுறான். அப்போ அவனுக்கு முன்னால் பிளான் பண்ணி இட்ஸ் வெல் பிளான்டு மர்டர் பிளான் பண்ணி பண்ணிடுறான். இதை வந்து அங்கே வந்து நம்ம ப்ரேயராக வந்து அட்வான்ஸாக பந்தோபஸ்து இவ்வளவுக்கும் 2 தடவை சொல்லியிருக்காங்க அவருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது, நீ இப்போ பாதுகாப்பாக இருக்கணும்னு அவருக்கு சொல்லியிருக்காங்க.
அவரே கூட கேட்டிருக்காரு இல்லை சார், பாதுகாப்பு கேட்டிருக்காரே, அவரே கூட வந்து பாதுகாப்பு கேட்டிருக்கிறதா பேசப்படுதே. எனக்கு பாதுகாப்பு கேட்டது பற்றிலாம் நான் காவல்துறையிலேருந்து அவர் தகவல் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குது ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி. இதுவே காவல்துறையிலேருந்து இவர் முக்கியமானவர், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர், இவர் சொல்லணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அன்ஃபார்ச்சுனேட் அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட்டுமா. இது எப்படி நடந்துச்சு, இதை எப்படி தடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பொதுவாக விபத்துக்களை தடுக்கலாம். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது, அதை பல இடங்களில் வெஹிக்கிளை செக் பண்ணியோ வெஹிக்கிளை ஸ்லோவாக போங்கன்னு சொல்லி ஓரளவு குறைக்கலாம். விபத்தை இல்லாமல் நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு யாருன்னு சொன்னால் அதை நிச்சயமாக நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்தியாவிலேயே மிகவும் பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு தான். காந்தி சொன்னது வந்து ஒரு பெண் தனிமையாக நடுராத்திரியில் தனியாக அன்றைக்கி பாதுகாப்பாக போகிறாலும் அன்றைக்கி தான் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. நம்ம ஊரில் 2 மணிக்கும் போகலாம், 3 மணிக்கும் போகலாம், 4 மணிக்கும் போகலாம். நீங்கள் இதெல்லாம் விட நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு கிடைக்கிதுன்னா நம்ம ஊர்லேருந்து கிடைக்கிது. மதுரையெல்லாம் போனீங்கன்னா 3 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இட்லி மீன் குழம்பு சாப்பிட்லாம், இட்லி சிக்கன் குழம்பு சாப்பிட்லாம். கடையெல்லாம் திறந்து வச்சு 2 மணிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. பாதுகாப்பாக தான் இருக்குது. அங்கெல்லாம் யாரும் அருவாளை வச்சு யாரும் வெட்டுறதில்லை. இது ஒரு ஸ்போரோடிக் இன்சிடெண்ட், இது ஒரு தனிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டு. அது நடந்துருச்சு. அக்யூஸ்லாம் பிடிச்சிட்டாங்க போலீஸு, உடனே அக்யூஸ் பிடிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து இந்த பர்டிகுலர் ஆள் வந்து போலீஸை அட்டாக் பண்ணி தப்பிக்க பார்த்துருக்கான், சுட்டிருக்காங்க. இதை நீங்கள் எல்லோரும் பாராட்டணும். ஒரு 11 பேர் அக்யூஸ்ட்டை பிடிச்சி எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணதும் இல்லாமல் காவல்துறையவே வந்து தாக்கிய ஒரு குற்றவாளியை சுட்டும் கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படணுமா சார்? ஓகே சார், அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு, எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் அவன் அதே சமயத்தில் அந்த போலீஸ்காரங்க யாராவது இறந்துருந்தா, அவன் வெட்டும்போது போலீஸ்காரங்க யாராவது இறந்தா அவங்க உயிருக்கு யாருமா, அவங்க குடும்பத்தை யாருமா பார்க்குறா? இதை நீங்கள் யோசிங்க. இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு போலீஸ்காரர் வெட்டுப்பட்டால் என்ன பேசுகிறவங்களாம் போலீஸ்காரன் தான் சாதாரணமாக. என்ன போலீஸ்காரர்னு சொல்லுங்கள். நான் பலர் கேட்குறேன், டிவியில் பேசுகிறவங்க நான் பார்த்துங்க, அந்த போலீஸ்காரன் வந்தார் அவர் போலீஸ்காரன்றதே வந்து நீங்கள் அவமரியாதை பண்ணுறீங்க. போலீஸ்காரர்னு சொல்லுங்கள். இஸ் எ கவர்மெண்ட் சர்வெண்ட். ஷூர் சார். இல்லையா? எத்தனை பேர் போலீஸ்காரன்னு சொல்கிறான்? போலீஸ்காரன் இல்லை, இஸ் எ போலீஸ்காரர். பாயிண்ட் டேக்கன் சார். மற்றவங்கள வந்து அவன் சொன்னால் கோச்சிக்கிறீங்களா? ஏன் போலீஸ்காரர் மட்டும் போலீஸ்காரன்னு சொல்கிறீங்க? தயவுசெய்து இதை கேட்குற மற்றவங்களும் போலீஸ்காரன்னு சொல்லாதீங்க, போலீஸ்காரர் அவர். கண்டிப்பாக சார். He is also a responsible citizen of the state, responsible person of the family. அன்னைக்கு சம்பவ இடத்துல ஒரு போலீஸ்காரர் இறந்துருந்தாருன்னா அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆயிருக்கும்? அவங்க குழந்தை குட்டியில் யார் பார்ப்பா? அவங்க எதிர்காலம் என்ன? இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இவர் ஏற்கனவே பல கொலை குற்றங்களை சம்மந்தப்பட்டவர், 2 பேரை மர்டர் பண்ணவர். பரவாயில்ல, அதுக்காக அவரை சுடணும்னு இல்லை. இவர் அப்படி இருந்தோம் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொண்டு கஸ்டடியில் இருக்கிறவர் வந்து சுடுறாரு, தப்பிக்க போகிறாரும் போது ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும்னா ஒன்று ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸில் சுடலாம், அல்லது குற்றவாளி தப்பிக்க விடாமல் தடுக்கிறதா இருந்தால் வெப்பன் யூஸ் பண்ணலாம். அவரை தடுத்துருக்காங்க, ஓட பார்த்துருக்காரு, சுட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்டர் அல்ல இவர் சுட்டது. காவல்துறையினர் வந்து சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த சரியான நடவடிக்கை எடுத்தனால ஒரு அசம்பாவிதம் காக்கப்பட்டிருக்கிறது. சார், நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே நான் டினை பண்ணலாம், கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி மக்களும் அதை வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ எங்களோட குவெஸ்டின்ஸுன்றது என்ன அப்படின்னா, அவசரமாக இந்த கேஸை முடிக்கிறதுக்கு தான் போலீஸ்காரர்கள் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றது தான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. இதில் எந்த விதமான அவசரமுமே எங்களுக்கு இல்லை. அதுதான் சார். சார், இப்போது நீங்கள் வந்து இந்த திருவேங்கடம் அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இம்மீடியட்டாக வந்து ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன ரீசன்? நாங்கள் வந்து இவரை என்கவுண்டர் பண்ணிட்டோம், இவர் யார் அப்படின்னா இதோட இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக இப்போ அவசரமாக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களே, அப்போ இந்த கேஸை மூடுறதுக்கா அப்படின்னு இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த கேள்வி முன்வைக்கிறாங்கல்ல. அப்போ ரூலிங் பார்ட்டி உங்களுக்கு ஏதாவது வந்து போலீஸ்காரங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு காரணமாக வச்சு நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டிருக்காங்க போலீஸ். ஏன்னா இல்லை நீங்கள் சார், இவங்க தான் சரணடைஞ்சிருக்காங்க, அதில் தான் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆல்ரெடி வந்து வெளில வந்துடுச்சே சார். திருப்பியும் வந்து இந்த திருவேங்கடத்தை நாங்கள் எங்கே என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த 11 பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த 11 பேரோட ஒவ்வொருத்தரோட பேராக போட்டுட்டு இவங்க காரணம், இவங்க யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். இப்போ நான் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா,
அருள்ன்ற ஒருத்தர் வந்து சம்பந்தப்பட்டிருக்காரு. அந்த அருள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாசர் அவர்கள் இருக்கார்ல அமைச்சர் அவரோட வந்து இவர் வந்து கூட ஒரு நிறைய பிக்சர்ஸ் வர எடுத்திருக்காரு. நிறைய விஷயங்கள் அவரோட வந்து கூட இருந்திருக்காரு. ஸோ இதில் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த கேஸை நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். அதனால இந்த போலீஸ்க்கு ஒரு ப்ரெஷராக தானே சார் பார்க்கப்படுது? இல்லைம்மா, இதுக்கு இந்த கொலைக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் வெளியில் பேப்பரில் அங்கங்கே நீங்கள்லாம் சொல்கிறதுக்கும் எந்த அரசியல் தலையீடு எதுவும் காரணம் கிடையாது. பொதுவாகவே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து அரசியல் தலையீடு என்பதே நம்ம ஊரில் கிடையாது. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா 32 ஆண்டுகள் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். எத்தனையோ மர்டர் கேஸ் விசாரிச்சிருக்கோம், எத்தனையோ சட்ட ஒழுங்கு நடவடிக்கை பார்த்துருக்கோம். எந்த அரசியல் தலையீடும் யாரும் வர்றதில்லை. அந்தந்த அதிகாரி எப்படி நடக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து அவர் நியாயமாக பண்ணுவார். என்னை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் நியாயப்படி சட்டப்படி பண்ணுவேன். யாருக்கும் சட்டத்தை வளைக்கிறதோ இவர் இன்னார்னு பார்த்து பண்ணுறதோ கிடையாது. அதனால் யாரும் என்கிட்ட இது வரைக்கும் 32 வருஷத்தில் யாரும் பேசுனதில்லை, பேச மாட்டாங்க. நார்மலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி அரசியல் தலையீடோ அல்லது மூடி மறைக்கணும்லாம் கிடையாது. அக்யூஸ் பிடிச்சாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு, ரிமாண்ட் பண்ணியாச்சு, உடனே அக்யூஸ்ட்டை வந்து சட்டத்து முன்னால் கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக உடனே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு காரணம் கற்பிக்கக்கூடாது. இதுவே அக்யூஸ் பிடிக்காம இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இவ்வளோ பெரிய ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு பெரிய கொலை வழக்கில் இந்த மாதிரி 11 பேர் வந்து கொண்டுட்டாங்க, காவல்துறை காவல்துறை வந்து மெத்தனமாக இருக்குது, நடவடிக்கை எடுக்கலை சொல்லுவீங்களா இல்லையா? நடவடிக்கை எடுத்தாலும் சொல்கிறீங்க, நடவடிக்கை எடுக்காட்டாலும் சொல்றீங்க. நாங்கள் என்னமா பண்ண முடியும்? ஐயோ சார், அந்த மாதிரி கண்டிப்பாக இல்லை சார். 11 பேரை நீங்கள் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சந்தோஷப்படணும். 11 பேர் சரணடைஞ்சிருக்காங்கன்றது தான் சார் எங்கள் ஸ்டேட்மெண்ட். எங்களை பொறுத்த நீங்கள் தான் சார் அரெஸ்ட் பண்ணதா வந்து இந்த காவல் அதிகாரிகள் தான் சார் அது வந்து அரெஸ்ட் நீங்கள் தான் சார் அது வந்து திருப்பியும் மக்கள் கிட்ட திணிக்கிற மாதிரி இருக்கு சார். யாரையும் இப்பயும் சொல்கிறேன், இதில் நியாயப்படுத்தி இதனால் எந்த லாபம் கிடையாது யாருக்கும். நீங்கள் பண்ணிக்கிற வேண்டியது ஒன்று மட்டும் பார்க்கணும். ஒரு மர்டர் அக்யூஸ் பிடிச்சாச்சு, ரிமாண்ட் பண்ணியாச்சு, இவ்வளோதான். இதில் காவல்துறை ஏதாவது மெத்தனமாக இருந்திருக்கா? இல்லை. அதில் இன்னொரு அக்யூஸ்ட்டை கூட்டு போகும்போது அவன் தப்பிக்க பார்த்துருக்கான், சுட்டிருக்காங்க. அதுவும் சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க. இவனே தப்பிக்க விட்டுருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? அந்த அக்யூஸ்ட் வந்து இந்த அரசியல்வாதி சொல்லி தப்பிக்க விட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஓகே, இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இந்த கேஸ் நெக்ஸ்ட் எப்படி சார் எடுத்துகிட்டு போவீங்க? இப்போ அந்த முக்கியமான கான்ஸ்பிரேட்டராக பார்க்கப்பட்ட திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணியாச்சு, ஃபைன் சார். இப்போ இந்த என்கவுண்டர் வந்து திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். இப்போ 1 வீக் முன்னாடி வந்து துரைன்ற ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க போலீஸ். இது என்ன சார் திடீர்னு என்கவுண்டரான ஒரு இது திடீர்னு ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்கு? அதான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி என்கவுண்டர்ன்றது நம்பர் ஆஃப் இத்தனை பேரை சுடணும், இன்னும் நேரம் சுடணும்னு பிளான் பண்ணி ஸ்டடி பண்ணி பண்ணுறது இல்லைம்மா. என்கவுண்டர் அப்படின்னாலே ஒரு ரேர் கோயின்சிடென்ஸ், அன்ஃபார்ச்சூன் இன்சிடெண்ட் அப்படி தான் எடுத்துக்கணும் ஒழிய, இதில் ஒரு சில நேரத்தில் என்ன காரணத்துக்காக அந்த மோதல் இந்த தகராறு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்திருக்கோம், அவன் தப்பிக்க பார்த்துருப்பான், இந்த விஷயத்தில் தப்பிக்க பார்த்தான் சுட்டாங்க, இன்னொரு விஷயத்தில் அவன் குற்றவாளியை அவன் வந்து அட்டாக் பண்ண வந்திருப்பான், அதனால் சுட்டிருப்பாங்க. 2 என்கவுண்டர் வந்ததுனால இதுக்கு முன்னால் இத்தனை வருஷம் என்கவுண்டரே வரலையே, அதுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இதெல்லாம் வந்து சந்தர்ப்பங்கள்லாம், சந்தர்ப்பங்கள்னால வர்றதுனால இதெல்லாம் யாரும் பிளான் பண்ணிலாம் பண்ணுறது கிடையாது.